லாஸ்ட் சம்மருக்கு போட வேண்டிய வீடியோ எடிட்டிங்குக்கு ஆளில்லாததால போடல. அதான் இப்ப எடிட்டிங் ஆள் வந்துட்டு அதனால போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு சதூஸ் வ்ளாக். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கனடாவில் நான் இப்போ மொன்றியல் நிற்கிறேன். அங்கே ஒரு கேஎஃப்சிக்கு போய் கேஎஃப்சி வந்து எப்படி சொல்லி பார்க்க போகிறோம். கேஎஃப்சின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லா நாட்டிலையுமே கேஎஃப்சி வந்து இருக்கிறது. பிரபலமான ஃப்ரெஞ்சைஸ் வந்து பிரபலமான ரெஸ்டாரண்ட் சொல்லி. அப்போ அந்த கேஎஃப்சியில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கேஎஃப்சி மாதிரியே இங்கே சாப்பாடு இருக்குது, இந்தியா இருக்கிற கேஎஃப்சி மாதிரி இங்கே சாப்பாடு இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறது முன்னும் எந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாதிரி நாங்கள் கேஎஃப்சி எங்கே இருக்கான்னு தேடி பிடிச்சி வந்துட்டோம். கேஎஃப்சிக்கு போயிட்டு 2:30 மணி நேரம் ஆச்சு கேஎஃப்சியை தேடி கண்டுபிடிக்க. கேஎஃப்சிக்கு போயிட்டு எப்படி இருக்கிற சொல்லி கண்டினியூ பண்ணுறேன். பாலா முன்னூறு போடுறார், அபிராஜ் வரார். அப்படி கண்டினியூ பண்ணுறோம். மைக் வாங்க காசு இல்லாதபடியால் ஆடியோ குவாலிட்டி சுமாராக இருக்கும். மைக்கை வாங்குவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஃபைனலி we reach KFC. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நிறைய ஆர்டர் பண்ண இல்லைங்க. எவ்வளோ பில்லை பற்றி மயங்க விட போறிய 60 இருக்கா? 60 தான் போனானே. ஏன்னா கேஎஃப்சிக்கு வர முடியாது. 60 முடியும் தானே, ஒரே என்னடா ரூபி பண்ணுறது. ஒரு நாள் வீடியோக்காக $60 செலவழிச்சிருக்கேன். ஒரு நாள் வீடியோ கணக்கு அப்படித்தான். அப்படி செலவழிச்சு தான் அங்கே அப்படி அதுக்கேற்ற வியூஸ் வருதா? அதுக்கேற்ற வியூஸ் வரும். 60 செலவழிச்சு அதுக்கேற்ற வியூஸ் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறேன்? 20 பேச முடியாது. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. 5 பேச வேண்டியது. எங்கட வீட்டுக்காரே கேட்கிறோம், எங்கட வீட்டுக்காரே கேட்கிறோம். ஓடா யூடியூப் சேனலுக்கு போய் என்ன வீடியோ எடுக்கிறேன். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கா. ஆனா 60 ரூபா தான் வீடியோ இருக்கேன். யூடியூப் தொடங்கிட்டேன். அதெண்ட நான் விரும்பி தொடங்கினதான் விடக்கூடாது. 60 ரூபா வரைக்கும் என்ன செய்யறாங்க பாடா சொல்லு. என்ன முடிவு சொல்லு. இதுக்கு பார்த்துட்டு இருக்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வீடியோ 60 ரூபா நாங்கள் யூடியூப் பார்க்க சாப்பிடலாம். பார்க்குறாங்க டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அப்பதான் போட்டு 60 ரூபா நான் எடுக்க முடியும். இவங்க பாருங்க ஓரா வந்துட்டு சாப்பாடு கண்டினியூ பண்ணுங்க. அதுவும் சோசை காட்டி சிக்கன் பீட்டா சாப்பிட்டு தான் எப்படி தோணுது. நான் ஏற்கனவே சொல்றேன், தொடங்கிட்டு பாடுறான் சும்மா முடியுதாங்களா? கட் பண்ணி போட போய் வாங்க. கட் பண்ணி போடுறது வேற.
காமெடி பண்ற மாதிரி போன வீடியோட கட் பண்றேன் எல்லாத்தையும் போட்டு விட்டேன். உனக்கு வடிவாடா இந்த போன வீடியோல அவனை கணக்கு நான் பார்த்தேன். அவனை விட நீ கணக்கு பண்ணுங்க. உங்களோட அம்மா எடுக்கணாப்பா அந்த பொண்ணு அப்பா ஐயா அவனை பொண்ணியவா நகை அடிக்கிறியா அவனா அப்பா நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன் அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அதுக்கு நிலைமை நோக்கி போயிடும். எலும்பு தின்றாங்க அதெல்லாம் வீடியோ ஓட்டுறோம். அடைய எலும்பு எம்புறாங்க கட் பண்றாரு போடாது. கண்டிப்பா போடுறது அடுத்த வீடியோ வர மாதிரி சொல்லி போடு. அடங்கம்மால முனி படம் பாத்தீங்க கடைசியா ராத்திரி வந்து சாப்பிடுவாங்க. அப்படித்தான் மச்சான் அப்படியா அப்போ அதான் நான் நீண்டேன் நெஞ்சாண்டா. கோழி காலத்தார் தான் அவளை வேண்டிய காலம் பார்க்கலாம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? ஆனால் உண்மையாக ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ற கேஎஃப்சிக்கு சாப்பிட்ற கேஎஃப்சிக்கும் என்ன வித்தியாசம்னா உங்களுடைய சைட் ஸ்ரீலங்காவில் கேஎஃப்சி கர்மம் கேஎஃப்சி ஆனால் எனக்கு இன்னும் ஸ்ரீலங்கா கேஎஃப்சி பிடிச்ச வரைக்கும் உனக்கு என்ன இருக்குது இன்னும் ஸ்ரீலங்கா கேஎஃப்சி அது வந்து கொஞ்சம் வேறு பண்ண ஒரு பையன் வேறு மாதிரி இருக்குது. ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க உண்மையாக கேஎஃப்சி எல்லாம் உடம்பு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது ஸ்ரீலங்கா கேஎஃப்சி தான் கொஞ்சம் வெளியே மாவாக இருக்குது. இந்த வெளியே லேரெல்லாம் கணக்கு மாவாக இருக்குது. மாவு கூடவே சிக்கன் கூடவே இருக்குது. கணக்கா ரைஸ் தராங்க இங்கே ப்ரைஸ். நான் 2 ப்ரைஸ் எடுத்தேன். ஒரு மேக்ரோனி ப்ராடக்டாக எடுத்துக்கிறேன். 60 ரூபா அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் மற்றது என்ன சொன்னால் முக்கியமான விஷயம் இங்கே வந்து நாங்கள் வேண்ட சோடா அதாவது பெப்சியோ கோலாவோ என்ன சோடா இருந்தாலும் திருப்பி எத்தனை நம்பர் ரீஃபில் பண்ணிக்குவேன். நாங்கள் அது ஒரு கவர் 2 ரூபா 3 ரூபா ஆடும். இப்போ உடனே 3 ரூபா ரீஃபில் பண்ணிட்டால் இனி போடாலும் அடிக்க மாட்டோம். அது வேறு பிரச்சனை. எத்தனை நாங்கள் ரீஃபில் பண்ணி கூடலாம். எனக்கு வந்து வீடியோ கொஞ்சம் அம்மன் இல்லை அந்த பட்ட வழியாக என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு முடுறாங்களே போறதெல்லாம் முடியல. பொடியிலையும் முடுறாங்க. இந்த வீடியோ வெறும் பேர் உனக்கு உழைக்கல அனுப்பிதான் போகும். கேட்டால என்ன போல ஒட்டுமா தான் போகும். அதான் போன விட்ட கொடுக்காங்க. எத்தனை கேம்ஸுக்கு போகணும்? 2 தான் போகணும். அங்கே நல்லா இருந்தாலும் இங்கே நல்லா இருக்கும். எங்க முன்னாடி 2 நேரம் 3 நேரம் 2 நேரம் அப்போ இது ஸ்ரீலங்கா போயிடுது. இந்தியா 2 நேரம். நீ எத்தனை போகணும்? படத்துக்கு வந்தே கேட்கலாம் போல. அங்கே பக்கத்தில் பண்ணானே குட்டிகளை இல்லாட்ட பார்த்தியா வாங்க அண்டை கூட பாக்கிங் மட்டும் போட்டுற மட்டும் பிடிக்க போகிறதுக்குள்ளே இப்போதான் முழங்குது. கேட்டு கோழி சாப்பிட போயில வேற கோழி அமுக்க போயிருக்கேன். ஓகே ஓகே விடு கண்டென்ட்டா தந்து தருறியாடா அப்போ எனக்கு இதானா என்ன காட்டா ஐயோ. இந்த பிளேட் வந்து ஒரு மனுஷன் சாப்பிட்டது. ஓகே இதை காட்டு. இந்த பிளேட் வந்து சாதாரண மனுஷன் சாப்பிட்டது. மிருகங்கள் சாப்பிட்ட பிளேட்டை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் கொஞ்சம் கை நீளம், அதனால தாங்கள் சாப்பிட எல்லாத்தையும் மெயின் பிளேட்ல போட்டு வச்சிருக்காங்க. அதான் பிரச்சனையோடய வேறு ஒன்று. என்ன கோழிக்கு என்ன கால் முடிச்சு ஆப்ரேஷன் பண்ணீங்களே? வந்த வேலை முடிஞ்சு அடுத்த வேலைக்கு போறான் பாத்தீங்களா? ஐயோ அதுக்குள்ள எவன உள்ள போயிட்டானே. ஹலோ ஹலோ பொம்பளை போறது போற பாம்பளை போறது இந்த டப்பா ஃபுல்லாக ஃப்ரைஸ் இருக்குது. இந்த டப்பாலாம் பாதி இருக்குது. நானும் மதுராஜ் சாப்பிட்ட ஃப்ரைஸ் பாதி இருக்கு. இந்த டப்பா ஃபுல்லாக ஃப்ரைஸ் வந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஐயா. என்ன
சாப்பிட்டு முடிச்சிருச்சா இந்த காணும் பொங்கலை அதுக்கு என்ன கிடக்குன்னு காணும் சொன்னவன் எனக்கும் பிடிக்கல சொல்ற அபியாசமா வயிறு பொண்ணடா காணும் பெப்சி குடிக்கிறான் கோழின் எலும்பு இருக்குல்ல அந்த அவன் சாப்பிட்ட எலும்புல ஒரு சின்ன துண்டு சதவு கூட இல்லை அந்த எலும்ப அவன் சாப்பிட்டு பார்க்க மாட்டேன் எடுத்து உள்ளுக்குள்ள ஓட்டி ஒளியில் எடுத்தான் ஒரு சின்ன துண்டு இறைச்சி கூட இல்லை இப்ப நாங்க சாப்பிட்டு தவிர கொஞ்சம் இறைச்சி இருக்கு அதை கடிக்க போறான்னு வச்சுட்டு நானே பரவாயில்ல நண்பன் நஞ்சு அந்த கத்தியால ராவி எடுத்தா கூட கொஞ்சம் சதை இருக்கு சாப்பிட்ட சோஸ் பேக்கெட்ட புளிக்கிறதுக்கு இடம் இல்லை. இவர்தான் இவருக்கு இதான் வேலை. காலைக்கு நேர்ந்து வச்சிருக்கேன் தலைவரே இதுக்கு ஒரு மியூசிக் போட திரும்ப சொல்றாங்க ப்ரைஸ் இருக்கு தானே நாங்கெல்லாம் ப்ரைஸ் சாப்பிட்டா சோஸ்ல இப்படி தொட்டு இப்படி சாப்பிடும் ப்ரைஸ் எடுத்தான் இந்த உள்ள கை விளக்கமா இருக்கு நாங்கள் கட்டி போட்டு ஈக்கில் கட்டி போட்டு கழுவுவோம் கை விளக்கமா அதே மாதிரி 5 ப்ரைஸ் எடுத்து இப்படி வச்சு சோறு சாப்பிட மாதிரி அப்படியே உடந்து இறக்குறான் எங்க இந்த பழக்கம் பழகினான்னு உள்ள போயிட்டான் நாளைக்கு பார்த்து என்னது இதுக்கு போறோம் இது அவனா அவனா செஞ்சுட்டானு கக்கா இருக்க போறேன் அவனா நாளை ஒரு மணி தான் கக்கு வயிறு வெடிக்கு 2 ரவுண்ட் ஒரு மாதத்துல 2 ரவுண்ட் பெப்சியும் அடிச்சுட்டான் கப்பு கொண்டாட கப்பு சோஸ் பேக்கெட் பிடிச்சு வச்சுக்கணும் துண்டு காணுங்க அந்த எலும்பை போட்டு கட்டிட்டு கடிச்சிருக்கானுங்க கடிச்சு உள்ள கிடக்கணும் உள்ள கைக்கிற மாதிரி இருக்கு அந்த எலும்புகள் அதை கச்சிருக்கு ஆளுங்க அதை விட்டுருக்காரு அதே தின்றுருப்பான் எலும்பை திண்ட கூட காட்டுறது கொண்டு இருந்திருக்காரு உங்களாம் கிடக்கிறதுக்கான உள்ள கைக்கிறபடியா விட்டான் பேசாம இல்லாட்டி உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு டப்பா மடம் காட்டிட்டு போயிருப்பேன் நான் தின்னு சோ செஞ்சேன் எல்லா இடமும் ஊத்தி சாப்பிட்டு என்ன மனுஷன் என்ன இடம் கோலா இருக்குல்ல இப்படி தேசம் எல்லா இடம் மீறம் எல்லா இடமும் மீறம் அதுக்கு மேக்ரோனி மூட்டை ஒன்று சாப்பிட்றதுக்கு வச்சுக்கணும் இரவு சாப்பாடு அன்னைக்கு மேக்ரோனி நாளைக்கு இருக்க போறேன் நாளைக்கு டொயலெட் தான் இருக்க போறேன் நிரப்போது வெளியால இருக்க போறேன் ஒரு மணி நேரம் அவனை விருந்து சொல்றதுக்கு கிடக்கிறது ஓடிக்கல வந்து வயிறமாக்கு பரவாயில்லடா மில்லியன் அவ்வளோத்தையும் காணும் வெளியில ஓட கண்டினியூ பண்றோம் வீடியோ பண்ண சேதாரத்தை ஆதாரம் இல்லாம அடிச்சு போட்டு போறேன் எங்கடா பால எலும்பை ஞாபடியா பால எலும்பு ஞாபடியா வயிறு ஃபுல்லா அடைக்கு போய் இருக்கே ஒரு எலும்பா வரும் அப்படி பாலா பாலா பாலா
போன் நித்திர விடுறாங்க. போனில் ஸ்லீப் மூட் செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிருக்கிறது 8 மணிக்கு அலர்ட் காட்டுது. சொல்கிறான் போன் என்ன நித்திர உள்ள சொல்லுது. போன் தானே நித்திர உள்ள சொல்லுதான். நான் நித்திர கொண்டு விடுவோம் வீட்டை போவோம் படக்கணும் ஏண்டா படக்கணும் போன் தானே நித்திர உள்ள சொல்லுது. என்னடா போன் நித்திர உள்ள போனை ஒன்று பிறகு ஸ்லீப் மூட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அது 8:30 ஸ்லீப் மூட்டு காட்டுது. வீட்டை போவோம் நித்திர உள்ள சொல்லுதான். எஸ்கலேட்டர்ல எப்படி போய் பார்த்துருக்கீங்க? அந்த அளவுக்கு வயது 8 உண்டாக்குறாங்க. கேம்ஸி கோழி வயதுகள் மூவுது. பாடாக்கெல்லாம் கையில கேம்ஸ்ல போய் சாப்பிட்டேன். இந்த கேம்ஸ்ல போய் சாப்பிட்டா மறக்கவே மாட்டேன். அவ்வளவு கேம்ஸி காரோட கோப்பையா பார்த்து கழுவுறதுக்கு நானும் லிக்விட் பண்ண ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. கடைசியில் அவனை நோண்டியாக என்ன நோண்டியாக விட்டாங்க. ஐயோ ஐயோ அன்றைக்கி பவர் பேங்க் வந்தோம். இந்த ஃபோன் சார்ஜ் சார்ஜ் போகிறது பவர் பேங்க் வந்து வச்சுங்க. அந்த பவர் பேங்க் ஆனால் போட்டேன்னு ஒரு பவர் பேங்க் ஆஃப் ஆகிட்டு. இப்போ நான் கொஞ்சம் சார்ஜ் இல்லையா வீட்டை கொண்டு போட அந்த பவர் பேங்க்கு நான் பவர் பேங்க் போய் சார்ஜ் போட முடியும். அப்படி கூட செத்து பவர் பேங்க் அது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அது இப்போ கிடக்கு இந்த பவர் பேங்க் ஏதோ புது பவர் பேங்க் அந்த வரைக்கும் அதை கொண்டு வரைக்கும் போடும். அது பவர் பேங்க்னா பவர் பேங்க் போனால் பவர் பேங்க் சித்து போய் தான் கிடக்கு. இவ்வளோ நேரம் பவர் பேங்க் பவர் பேங்க் அவ்வளோக்கு கொள்வா தெரியாது தான் ட்ரெயின் dinner